விசச்சாராயம் பருகி சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்பது குறித்தான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்திருந்தார். அது தொடர்பான விவரங்களை ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம். மீண்டும் ஒருமுறை அது தொடர்பான விவரங்களை பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழி தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைத்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த ஆணையம் விரைவில் விசாரணையை நடத்தி 3 மாதங்களுக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது குறித்தான உத்தரவையும் அவர் பிறப்பித்திருந்தார். அது தொடர்பான விவரங்களை மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்கிறோம். அதிகாரிகளோடு மேற்கொண்ட ஆலோசனைக்கு பிறகாக முதலமைச்சர் இது குறித்த உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவு குறித்தான விவரம் என்ன அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். இந்த உத்தரவுகள் குறித்து முன்னமே நீங்கள் விவரங்களை வழங்கியிருந்தீங்க. மீண்டும் ஒரு முறை விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தையே பெரிதும் முழுக்கிய இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமானது ஒட்டுமொத்த மாநிலத்தையே சோகத்தில் ஆற்றிருக்கிறது. இந்நிலையில் அது குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு இருவேறு விசாரணை குழுக்கள் அமைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக அனுப்பப்பட்ட அதிகாரிகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இன்றைய தினம் அதிகாரிகள் உள்துறை செயலர் மற்றும் காவல்துறை இயக்குநர் என அந்த அதிகாரிகள் அனுப்பப்பட்டு அவர்களுடைய அறிக்கையை நாளை அரசிடம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மேலும் தனிநபர் ஒரு ஆணையத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் இந்த ஒரு நபர் ஆணையம் அமைத்திட உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை 3 மாதத்துக்குள் வழங்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. மெத்தனால் கலந்த இந்த விசவாயு உற்பத்தியில் விற்பனையில் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மிச்சம் இருக்கவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டதை அடுத்து காவல்துறை சார்பில் தமிழகம் முழுக்க இத்தகைய மெத்தனால் விற்பனை செய்வர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு யார் மூலியமாக அந்த கள்ளச்சாராயத்திற்கு இந்த மெத்தனால் பயன்படுத்துவதற்கு வழங்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விசாரணை ஒன்றை தமிழக அரசு சார்பில் உடனடியாக கொடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் மெத்தனாலுடைய இந்த உற்பத்திக்கு எந்த வகையெல்லாம் உற்பத்தி செய்யப்படுகிறது, இது எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறது, எது என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையில் கண்டுபிடிக்கவும் தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொறுத்தவரைக்கும் சிகிச்சை அனுமதிக்கப்பட்ட நபர்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு உடலில் எந்த அளவுக்கு மெத்தனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் விசாரணையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக உள்துறை முதன்மைச் செயலர் மற்றும் காவல்துறை இயக்குநர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இந்த தினம் சென்றிருக்கிறார்கள். சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை 2 தினங்களுக்குள் வழங்குவார்கள். அரசிடம் இந்த முழுமையாக விசாரித்து மெத்தனால் குறித்து எந்த வகையெல்லாம் வந்தது, மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குறித்து முழுமையான அறிக்கையும் அதை தமிழக அரசு எடுத்து நடவடிக்கையும் மேலும் எடுக்கப்பட வேண்டிய தீவிர நடவடிக்கையும் குறித்து ஒரு முழுமையான விரிவான அறிக்கையும் உள்துறை மற்றும் காவல்துறையின் சார்பில் 2 தினங்களில் அறிக்கை அளிப்பிட வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக கொண்டு வரும் அடிப்படையில் மேலும் முன்னாள் நீதியரசர் திரு கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட தமிழக அரசு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமானது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய சோக அலைகளை ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த கள்ளச்சாராயத்திற்கு மெத்தனால் அளவு ஆனது எங்கிருந்து இந்த மெத்தனால் வந்திருக்கிறது, எதன் மூலியமாக யார் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது மேற்கொண்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இந்த விசாரணை ஆணையம் தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.